அனைவருக்கும் வணக்கம். நமது நாட்டில் இன்னைக்கு 80வது சுதந்திர தினத்தை மிகவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாம் சுதந்திரம் பெற்று 80 வருட காலங்களில் நாம் பல விவசாயிகளோட உழைப்பு, தொழிலாளர்களுடைய உழைப்பு, அனைவருடைய உழைப்பினால் இன்று நமது பாரதம் மிகப்பெரிய அளவிற்கு வளர்ந்துள்ளது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமது அரசியல் தலைமை, நமது பிரதமர்கள் பல இன்னல்களை, சவால்களை சந்தித்துதான் இன்று நமது இந்த பாரதம் உலகத்தில் 4வது பொருளாதார இடத்தில் உள்ளது, வளர்ச்சி பெற்று உள்ளது. இதற்கு பல பேரோட உயிரிழப்புகள், பேரிழப்புகள் அனைத்தையும் நாம் சந்தித்துதான் இந்த வளர்ச்சியை பெற்றுள்ளோம். சுதந்திரம் அடைந்த காலத்தில் ஒருவேளை உணவு கூட கஷ்டப்பட்ட நமது பாரதம் அன்று பசுமை புரட்சி ஏற்படுத்தி உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்தோம். அடுத்தபடியாக வெண்மை புரட்சி ஏற்படுத்தி பால்வளத்தில் தன்னிறைவு அடைந்தோம். உலக நாடுகள் நமது இந்தியாவை பார்த்து ஒரு குண்டூசி கூட உங்கள் நாட்டில் உற்பத்தி பண்ண முடியாது, அதுக்கு தகுதி இல்லைன்னு நம்மளை பார்த்து கேலி கிண்டல் செய்தார்கள். அந்த காலகட்டத்தில் இருந்து இன்று வரை நாம் ஒவ்வொருத்தரும் பல அர்ப்பணிப்பு உணர்வோடு இந்த தேசத்திற்காக நமது விஞ்ஞானிகள், இராணுவ வீரர்கள், காவல்துறையினர், அரசியல்வாதிகள் அனைவரும் உழைத்துள்ளனர். இன்று நாம் நமது நாட்டிலேயே இராணுவ ஆயுதங்களை தயாரித்து உலக நாடுகளுக்கு விற்பனை செய்யும் அளவிற்கு வளர்ந்துள்ளோம். அதேபோல் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து கொண்டிருந்த மருத்துவத்துறையில் மிக முக்கியமான கருவியாக பயன்படும் எம்ஆர்ஐ ஸ்கேனை உலக நாடுகளிலிருந்து நாம் இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம். இன்று அதை நமது நாட்டிலேயே பெங்களூரில் உள்ள ஒரு தனியார் நிறுவனம் அதை தயாரித்துள்ளது. அதன் நிறுவனர் பேட்டி கொடுக்கும்போது அவருடைய இதையெல்லாம் பார்த்தோம்னா அவர் கடந்து வந்த பாதைகள் சொல்வதை கேட்டால் அவர் மீது மிகுந்த மரியாதை ஏற்படுகிறது. அவர் பாதம் தொட்டு வணங்குவதற்கு நமது எண்ணம் துடிக்கிறது. காரணம், அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனை கண்டுபிடிப்பதற்கு பல இன்னல்களை, சவால்களை சந்தித்துள்ளார். பொருளாதாரத்திலும் பெரிய கஷ்டங்களை அனுபவித்துள்ளார். அந்த இயக்குனர் அர்ஜுனன் அருணாச்சலம் அவர்களை நன்றியோடு இந்த தருணத்தில் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம், அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் நமது இந்தியாவில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளுக்கும் சென்றால் 40%, 30% இப்போ ஆகிற செலவுல இருந்து பாதியாக குறைஞ்சிடுது. அந்த நிறுவனத்திற்கு நிதி நெருக்கடி ஏற்படும் பொழுது நமது இந்தியாவில் உள்ள அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்பட்டு கொண்டிருக்கும் டாடா நிறுவனம் அவருக்கு உதவி செய்துள்ளது. அதேபோல் தமிழ்நாட்டில் உள்ள ஜோகோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு ஐயா அவர்களும் அவர்களுக்கு உதவி செய்துள்ளார். பல இளைஞர்கள் இன்று தமிழ்நாட்டிலேயே பல ட்ரோன்களையும் ஆயுதங்களையும் நமது இந்திய இராணுவத்திற்கு கண்டுபிடித்து கொடுத்துள்ளார்கள். அப்படி வளர்ந்து வந்த இந்தியாவை இன்று சீர்குலைக்க நினைக்கும் பல தேச விரோத சக்திகளிடம் நமது மாணவர்கள் பலியாகிவிடக்கூடாது. வருங்கால மாணவர்கள் அனைவரும் நமது இந்தியாவை அடுத்த லெவலுக்கு, அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். உண்மையாகவும் தேசப்பற்று மிக்கவர்களாகவும் இருந்து நமது நாட்டை அடுத்த வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல இந்த சுதந்திர தினத்தில் உறுதியேற்போம். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஜெய் ஹிந்த்.